செத்துட்டியா? பயமாக்குதம்மா. செத்து போயிட்டேன் இப்பயே. செத்துட்டியா? லலிதா என்னண்ணா ஃபங்க்ஷனுக்கு போறேன்னு கிளம்புனேன். அங்க போயிட்டு பிரியாணி எதனா சாப்பிட்றீன்னா கஞ்சி குச்சின்னு இருக்கிற. இல்லைண்ணா நான் கேட்குது வெயில் செம்மையா இருக்குது. எல்லாம் இனிமேல் தயிர் கஞ்சி, அதுக்கப்புறம் முள்ளங்கி கீரைல ஆமா அது வந்து கடலைப்பருப்பு போட்டு அம்மா செஞ்சுட்டாங்க. சரி கடலைப்பருப்பும் இருக்கு, பச்சை கடலா. சரி வேஸ்டா போயிடுவேன் எல்லாம். அதுக்காக சரி அங்க பிரியாணி எப்படி சாப்பிடுவேன்? இங்கேருந்து போட்டு அவ்வளோ ஜீரணமாயிடும். சரி வீடியோ பண்ணலையா? ஃபங்க்ஷன் கிளம்பிட்டா வீடியோ? ஆமாங்க. நடுவில் இது ஒன்று இருக்குல்ல. ஆமா அம்மா ஒரு ப்ராங்க் பண்ணிடலாமா? ப்ராங்கா? என்னடி சொல்ற? இப்போ போய் என்னடி ப்ராங்க் பண்ண போற? மூணு ஒண்டி சொல்லு நானா வச்சு செஞ்சிடலாம். ஓ இந்த தயிர் சாப்பிட்டு ஏதோ ஒரு ப்ராங்க். சரி பண்ணிட்டா போச்சு. அம்மா வர சரி சரி நீ சீக்கிரம் சாப்பிடு. நான் அதுக்குள்ளே வந்து எங்க இருக்காங்க அம்மா இருக்காங்கன்னு பார்க்குறேன். பார்த்து பொறுமை பொறுமை. சாப்பாடு தான் அடிச்சுக்கோ. ஆமாம் ஃபங்க்ஷனுக்கும் கிளம்புனா இப்போ ப்ராங்க் வீடியோ எடுக்கணும். என்னது கஞ்சி குச்சிருந்தாவா? வெயிலுக்கு எல்லாருமே கஞ்சி தண்ணி குச்சினுப்பாங்க. நீ வேற கீரை முள்ளங்கி கீரை சாப்பிட்றது ரேரு. இது சொல்றியே இது நியாயமான கேள்வி. ஆமாம் சரி கலக்காய் இதுக்கு எடுத்துன்னு வந்த வேடிக்கை பார்த்துனுக்குது. அது என்னை மட்டும் சாப்பிடலையாட்டி வேடிக்கை பார்த்துனுக்குது. ஒரு வாய்க்கு அவ்வளோ கலக்காவா? ஸ்ரீவாணி இருந்தா அம்மாவும் ஒன்றுப்பா. சரி ஓகே சீக்கிரம் சாப்பிட்டு வா, நம்ம அப்படியே வீடியோ பண்ணிக்கலாம். நானா லலிதா என்னண்ணா என்னடி பிராங்க் பண்றேன்ட்டு மேக்கப் போட்டுனுக்குற? தலைமை சீப்பு பத்தியா தலையில? நல்லா இருக்குதா? நல்லா இருக்குதா? என்ன பிராங்க்? பிராங்க் தானே சொல்றேன். என்ன பிராங்க்னு சொல்லு சீக்கிரம். லிப்டிக் பிராங்குக்கு எதுக்குடி லிப்டிக்கலாம்? ஃபங்க்ஷன் கிளம்புறோம்ல. ஓ ஃபங்க்ஷனுக்கு ஓகே சரி. அதுக்கு முன்னாடி பிராங்க்னு சொன்னியே, எதுவுமே சொல்லியே. பிராங்க் தானே பண்ணோம். ஆமா பிராங்க் தான் பக்கிட்டா பண்ண. சரி கரண்ட் ஷாக் அடிக்கிற மாதிரி பிராங்க் பண்ணலாமா? கரண்ட் ஷாக் அடிக்கிற மாதிரியா? ஓ இப்ப வேற கஞ்சி குச்சிக்கிற டக்குனு ஈர கையில ஈர கையெல்லாம் இல்ல, நீ சொல்லு நான் செய்தான்ட்டு. சரி பண்ணிக்கலாம், ஒன்னும் பிரச்சனை இல்லை. சரி நான் அழகா இருக்கேனா? இப்ப நீ அழகா இருந்து என்ன பிரயோஜனம்? நீ தான் ஆன்டி ஆயிட்டு. இப்போ குழந்தை பெற்றுட்டாலே ஆன்டி தாண்டி நீ. இப்போ உனக்கு அழகா இருக்கனா தான் கேட்டேன். எனக்கு அழகா இருக்குன்னா கேமரா முன்னாடி ஏன் கேக்குற? கேமரா முன்னாடி கேட்டா என் பொண்ணு என்ன தினைக்க டிஸ்டி ஓடிக்கிறா. அழகா இருக்கனா? ஆன்டிக்கு டான்ஸ் ஆடவே வரலையா? பேசாம நீங்க ரீல்ஸே பண்ணிக்கீங்க. ராணு அந்த பாட்டு நான் என் பொண்ணு சந்தோஷத்துக்கோசரம் ஆடுறேன். ஓகேவா? நான் இப்படி ஆடுறப்போ நான் இதை இப்படி ஆடுறப்போ அவ எப்படி ஆடுறாது? இப்படி நின்னுக்குறா, இப்படி நின்று இப்படி 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 ஆடுறா. அது எவ்வளவு நல்லா திருஷ்டியும் இப்ப பாருது. அவங்க சந்தோஷம் தான் நம்ம சந்தோஷம். அவ சந்தோஷம் தான் நம்மளுக்கு முக்கியம். சரி சீக்கிரம் பிராங்க் ஓகே பண்ணிடலாமா? தலைமையில இருக்கிற சீப்பேடு தலைவர. ஏய் அவங்க கிட்ட எவ்வளவு காசு இருக்கும் தெரியுமா? அவங்க எல்லாம் எவ்வளவு ஃபேமஸ் தெரியுமா? அவங்க எல்லாம் எம்ஜிஆருக்கு டாப். அவங்க எல்லாம் பரவாயில்ல, நீ அதுலனாச்சும் என்ன சேர்த்துக்கிறிய. மிக்க நன்றி தலைவா. ஓ பாசிமணி ஊசிமணி வாங்குது சாமியோ அப்படின்னு சொல்லு போறேன். தீல சுருண்ட முடி. ஓ ஓ சரி ஓகே ஆரம்பிச்சிடலாமா? கொண்ட லூசா கட்டிக்கிட்டா டைட்டா கட்டிக்கிட்டா? ஏய் அந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது. கொண்ட கைட்டிக்கல அப்புறமா, ஏன்னா அப்பதான் உண்மையாலுமே ஒழிச்சு நடிக்கிற மாதிரி இருக்கும். ஓகேவா? போடுங்க. இது புடுங்கட்டா இல்ல தாத்தா அது எடுத்துட்டு புடுங்கட்டா போட்டு. இது புடுங்கட்டா. ஓகேவா? நான் அதுல ஏன் கை வச்சிட்டேன்? ஐயோ என்ன பண்றது தெரியலையே. இரு இரு.
வரலையாடா என்னடா பண்றது நைனா அப்புறம் வேற எதனா பண்ணுமா நல்லா அடிமா ஓடி நல்லா அடிமா இந்த பக்கம் அடிமா அப்படி தண்ணி இன்னைக்கு என்னெல்லாம் பண்ண போறாரோ. ஐயோ குழந்தைய அடிச்சிட்டா குழந்தைய அடிச்சிட்டா டே லதா லதா அம்மா நாக்கு வேற தள்ளிக்குச்சு என்னடா பண்றது டே நைனா ஐயோ இருடா நாக்கு அது மாதிரி பண்ணிக்க கூடாதுடா நைனா பாவம் நைனா டே ஹாஸ்பிட்டலுக்கு போன் பண்றா டேய் நைனா மூச்சு ஊர்ல பேச்சு உள்ளடா டேய் போன் என்ன பண்றா யாருக்குன்னா லதா லதா ஏந்துக்குமா அம்மா ஏந்துக்குமா லதா ஏந்துக்குமா காலனா ஏய் ஏந்துக்கு லதா 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 யாரனா பாக்குறான்டா ஒருத்தர் கூட காணாங்கடா டே நீனா நாய காண்டா கல்ல காணா நாய காணா லதா லதா மா லதா என்னடா இவனுக்கே பால் ஊத்துறமோன்னு தெரியல பயமாக்குது எனக்கு நீ வேற டீ வேற கேட்டுக்கிற போடா லதாமா மா என்னடா இந்த பொண்ணு தூக்கலான்னு பார்த்தா மலை மாடு மாதிரி பத்துனதா நான் எப்படா தூக்க முடியும் கொஞ்சமா துண்ணாதானே செய்ததே காலை கூட இழுக்க முடியலடா அதுடா காலை கொஞ்சம் காலை இழுக்கலான்னு பார்த்தா காலை கூட இழுக்க முடியலடா எப்படிக்கிறா பாரு கங்கத்து மாதிரி இதோடா இவள்து டைம் ஆகி போச்சு பிரியாணி கூட காலி ஆயிட்டு இருக்கோம் எவ்வளவு வர வாதனை போய் பத்துக்கிற மாதிரி பத்துக்கிறா திருப்ப கூட தூக்கலான்னு பார்த்தா தூக்க முடியலையே நான் என்ன பண்றது என்னால உக்காந்தா ஏந்துக்க முடியல இவ்வளவு தூக்கவும் முடியல நான் என்ன பண்ண முடியும் எப்படி தூக்கிறது தெரியலையே லதா அந்த நாக்கு வேற வெட்டிக்கிட்டு போகுதுடா கரண்டி எடுத்துன்னு வந்து தள்ளி விடுறேன் அவ்வளவு போச்சுண்ணா ஏந்துக்குவா லதா இப்ப நான் பண்ற ட்ரீட்மெண்ட்ல அவ எப்படி ஏந்து உக்கார போற பாரு நீயே நைனா நான் உக்காரல அவ ஏந்து உக்காரணும் நாய் வந்துக்கிறேன் செத்து போயிட்டேன் இப்பயே செத்துட்டியா தொடப்ப காட்டிலே அடிக்கிற மாதிரி செத்து போட்டியா செத்து விட்டியா செத்து நாங்க பிரியாணி காலி ஆயிடுது நான் என்ன காட்டுற என்ன என்ன பிராங்க் பண்றியா நான் உக்காந்தா வயிற்றுல இருக்கிற குடல சரி வெளியே வந்துட்டு இருக்கோம் வாய் வையா வந்திருக்குமோ தீய வந்திருக்குமோ தெரியாது கட்டி குச்சிட்டு இப்பதான் அது பிரியாணி குச்சி எடுத்துக்கங்க போலாம் வாங்க கிளம்பலாம் பாரு என்ன ஏமாத்துற வேலையவா உங்களுக்கு உன்னை அச்சே சிறப்புடா பிரியாணி வேற வெந்துனுக்குது அங்க வாசனை கம 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 கமான்னு வருது அவங்க சைத்து இங்க வருது சாப்பிடணும் போல தோணுது பாடி சீக்கிரமான என்ன இது பண்ணிக்கிறா ஏமாத்தினுக்கிறா போடி
என்னண்ணா டென்ஷன்ல டீ குடிக்கணும் போல இருக்குதுமா. டேய் போடா டீ கேட்டுக்கிற இவளுக்கே பால் ஊத்துறமோ தெரியல பயமா இருக்குது ஊத்த போறோம் போல இருக்குது நல்லா இருக்குது நல்லா பசங்க நல்லா நல்லா இருக்குல்ல இருங்க என்னடா இந்த பொண்ணு தூக்கலான்னு பார்த்தா மலை மாடு மாதிரி பத்துனுக்கிற காலை பிடிச்சு தூக்கலாம் பிரியாணி ஆயிட போறாளா போக்கல ஊத்திக்கிட்டு தண்ணி மூக்கம் சர்ப்ரைஸ் பண்ணுங்க.